Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CW3551 டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் யூனிட் 3ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆத்தென்டிகேஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஜிட்டல் சிக்னேச்சரோட ஸ்கீம்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஆத்தென்டிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்தே நம்ம ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் படிச்சுக்கிட்டே இருந்தோம். பட் அந்த ஆத்தென்டிகேஷன்னா என்ன தெரிஞ்ச அதே 2 பாயிண்ட் தான். ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபைங் த ஐடென்டிட்டி ஆஃப் யூசர், கரெக்டான யூசரா அந்த யூசர் யாரு அவங்கள வெரிஃபை பண்ணுறது, அந்த சிஸ்டமை வெரிஃபை பண்ணுறது, அந்த கண்டென்ட் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கான்னு வெரிஃபை பண்ணுறது, இதுக்கு பேர் தான் ஆத்தென்டிகேஷன். ஓகேவா? ஜஸ்ட் வெரிஃபிகேஷன் தான். ஓகே, கரெக்டாக யார் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் யார்கிட்டேருந்து வந்திருக்கு, எந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுது, இதெல்லாம் நான் யாரோருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க, யார் அதை ஆக்சஸ் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செக் பண்ணுறவங்கள தான் நம்ம ஆத்தென்டிகேஷன் அந்த ப்ராசஸை தான் சொல்லுவோம். ஓகேவா? அதை எப்படியெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க? பாஸ்வேர்ட்ஸ், பயோமெட்ரிக்ஸ், இல்லை கிரிப்டோகிராஃபிக் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆத்தென்டிகேஷன் பண்ணுவாங்க. ஆத்தென்டிகேஷனோட சேர்ந்தது தான் ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆத்தென்டிகேஷன் பர்சன் கரெக்டாக இருக்காங்கன்னா அந்த ரீடிங், ரைட்டிங், அந்த ரிசோர்ஸை மாடிஃபை பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் பார்க்குறவங்க தான் இந்த ஆத்தரைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்னெல்லாம் டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். தட் மீன்ஸ் ஒரே ஒரு ஃபேக்டர். இப்போ வந்து ஃபோனுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறும் ஃபேஸ் லாக் வைக்கலாம், இல்லை நம்ம பாஸ்வேர்ட் கீ மட்டும் வச்சோம், அதாவது ஏதாவது பேட்டர்ன் ஒன்று டிராயிங் பேட்டர்ன் வைக்கலாம், இல்லை நம்பர் பின்கோடு வைக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா ஒரே நேரத்தில் பல இது வைக்கிறது. ஓகேவா? இப்போ பாஸ்வேர்டு பின் இது மாதிரி போடுறோம், அதாவது ஃபஸ்ட்டு என்ன நம்மளுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டோ பின்னோ அதை எதில் போடுறோம், சாஃப்ட் ஃபோனா, ஹார்ட்வேர் டோக்கனா, ஸ்மார்ட் கார்டா, அடுத்து சம்திங் யூஆர், ஃபர்ஸ்ட் அது ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோமா, ஃபேஷியல் ரெகக்னைசேஷனா, வாய்ஸ் ரெகக்னைசேஷனா, இல்லை பயோமெட்ரிக்கா. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒரு நேரத்தில் ஒரு பாஸ்வேர்டை என்டர் பண்ணுறோம், அதே டைமில் ஃபிங்கர் பிரிண்ட்டையும் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் நம்ம மொபைலில். இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா ஏதாவது அட் அ டைமில் 2 ஆத்தென்டிகேஷனை சர்வ் பண்ணுறது. இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணுறீங்க, ஏதோ வந்து ஒரு ஆப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரி பண்ணி உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் என்ன கேட்கும்? ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்ட்னு ஒன்று சென்ட் பண்ணும், அதையுமே ரன் பண்ணும். இதுக்கு பேர் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோன்னா அடாப்டிவ் ஆத்தென்டிகேஷன். அடாப்டிவ் மீன்ஸ் நம்ம அட்ஜஸ்டபிள் ஆத்தென்டிகேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே என்ன நடக்குதோ அந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அடிஷ்னலாக ஏதாவது வேணும்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கறது. எஸ்எம்எஸ் கோடு, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி செய்யறது. இப்போ இமெயில் லாகின் பண்ணுறப்ப உங்ககிட்ட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் போட்டிங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு ஒன்று ஃபோனுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பும் நம்மளா அப்படின்னு கேட்கறதுக்கு. அது இல்லைன்னா ட்ரை அனதர் வேணும், நமக்கு இன்னொரு 3 வே கேட்கும். எஸ்எம்எஸ் மூலியமாக உங்களுக்கு கோட் அனுப்பலாமா, இல்லை கால் மூலியமாக சொல்லலாமா, இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி அடாப்டிவாக சம் ஆத்தென்டிகேஷனுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி there are 4 types ஆஃப் ஆத்தென்டிகேஷன் நம்ம கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் என்னெல்லாம் ஆத்தென்டிகேஷனில் ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஆத்தென்டிகேஷன் நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் பேஸ்டு, அதே தான் இங்கேயுமே பாஸ்வேர்ட் பேஸ்டில் நம்மளை வந்து என்ன பண்ணலாம்னா ஆத்தென்டிகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கெர்பரோஸ். நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லிடுறேன், நீங்கள் அதை அப்படியே ரீட் பண்ணீங்கன்னா அதே கான்செப்ட் தான். கெர்பரோஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். கெர்பரோஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டி சர்வர், நம்ம ஒருத்தவங்க 2 பார்ட்டி சென்டர் ரிசீவருக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, தேர்ட் பார்ட்டி வந்து உள்ள அட்டாக் பண்ணுறதை செக் பண்ணுறது தான் இந்த செக்யூரிட்டியோட வேலை. பட் நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டியவே நம்மளை செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு அமௌண்ட் கொடுத்தா இப்போ க்ளவுட்லலாம், அதுக்கு பேர் தான் கெர்பரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் பவர் கொடுத்து நம்ம டேட்டாவை பத்திரமா பார்த்துக்க சொல்கிறது, இது கெர்பரோஸோட வேலை. தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா LDAP, லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சம் டைரக்டரி சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் நம்ம பார்த்துக்க சொல்லி கரெக்டாக கொடுக்கறது. ஓகேவா? யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு இதை மட்டும்
நீ சேஃபாக பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துறது. அடுத்து ஓப்பன் ஆத்தரைசேஷன். ஓப்பன் ஆத்தரைசேஷன் மீன்ஸ் ஏதாட்ட அலோஸ் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு சம் பாஸ்வேர்டு கொடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அலோவ் பண்ணி வந்து ஆக்சஸ் பவரை கொடுத்துருது. ஓகேவா? அடுத்து செக்யூரிட்டி அசர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ். இதாவது இப்போ எக்ஸ்எம்எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி சம் மார்க்அப் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது செக்யூரிட்டியில். அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணுறது. அடுத்து பார்த்தோம்னா ரேடியஸ், ரிமோட் ஆத்தென்டிகேஷன் டயலின் யூசர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஆத்தென்டிகேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிமோட் ஆக்சஸ், அதாவது ஒய்ஃபை கனெக்ஷன் மூலியமா நம்மளோட டேட்டாஸ்லாம் விபிஎன்னோ இல்லை ஒய்ஃபை ஆத்தென்டிகேஷனோ யூஸ் பண்ணி நெட்வொர்க்குள்ளே நம்ம டேட்டாவை ப்ரொடக்ட் பண்ணி பார்த்துக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஐடென்டிட்டி ஆன்லைன், FIDO2 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாடர்ன் ஸ்ட்ராங் ஆத்தென்டிகேஷன். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி பப்ளிக் கிரிப்டோகிராஃபியை மாற்றி இது பண்ணுறதுக்கு பேர் இந்த ஃபாஸ்ட் ஐடென்டிட்டி ஆன்லைன் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்னா இதெல்லாம் வந்து ஆத்தென்டிகேஷனோட இது. அடுத்த ஆத்தென்டிகேஷனோட அப்ளிகேஷன்ஸ், எங்கெல்லாம் இந்த ஆத்தென்டிகேஷன் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யூசர் ஆத்தென்டிகேஷனோட வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன். மெயினாக ஆன்லைனில் அக்கௌண்ட்டு, இமெயிலு, சோஷியல் மீடியாவில் இது எல்லாத்துலேயும் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறோம்னாலாம் பாஸ்வேர்டு, பயோமெட்ரிக், பாஸ்கோடு எல்லாமே போடுறோம்ல, ஓடிபி எல்லாம் அங்கெல்லாம் யூஸ் ஆகுது. நெட்வொர்க் ஆத்தென்டிகேஷன் யூஸ் ஆகுது. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது கெர்பரோஸ், ரேடியஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஒரு கிளவுட் என்விரான்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஆன்லைன் டிரான்சாக்ஷனை வந்து சேஃபாக வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு கூகுள் பே எது யூஸ் பண்ணாலும் நம்ம ஓடிபிலாம் சென்ட் பண்ணுறாங்க, கரெக்டாக பின்கோடு போடுறோன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், IAMல யூஸ் பண்ணுறோம். கரெக்டான பர்சன் வராங்களா அப்படின்னு செக் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து டிவைஸ் அண்ட் எண்ட் பாயிண்ட் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபைனலாக டிஜிட்டல் சிக்னேச்சர்லேயும் இதுதான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷனை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துலேயுமே இருந்தால் ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் டிஸ்அட்வான்டேஜ். என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது இந்த ஆத்தென்டிகேஷன்லன்னு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வீக் பாஸ்வேர்டு போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிஷிங், அதாவது அட்டாக்கர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தவங்க வந்து அன்வான்ட் பர்சன்ஸ் வந்து நமக்கு ஒரு இமெயிலோ இல்லை ஒரு லிங்க்கோ அனுப்பி அதை டவுன்லோட் தொட்டால் வந்து ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிஷிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. கிரெடென்ஷியல் மேனேஜ்மெண்ட், நிறைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கிறப்ப ஹேண்டில் பண்ணுறது காம்ப்ளெக்ஸாக போகல, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். இங்கே இந்த மாதிரி சேலஞ்சஸும் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆத்தென்டிகேஷன் டெக்னிக்ஸ். ஆத்தென்டிகேஷன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, நெக்ஸ்ட் அதில் இருக்க அப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இது எல்லாமே பார்த்துட்டோம். இவ்வளோ தான், சிம்பிளாஸ்ட் கொஷின் தான், ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல ஆத்தென்டிகேஷன் நீங்கள் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலுமே இது எல்லாத்தையுமே எழுதிடுங்க. ஸோ சைட் ஹெட்டிங் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தியரி கவர் பண்ணோம் அப்படின்னாலே இந்த சப்ஜெக்டில் நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ விட்டுற வேண்டாம். ஆத்தென்டிகேஷன்னா என்னன்னு எழுதிட்டு டைப்ஸ் போட்டுக்கோங்க. அதில் சிங்கிள் ஃபேக்டர், மல்டி ஃபேக்டர், 2 ஃபேக்டர், அடாப்டிவ் ஆத்தென்டிகேஷன். அடுத்து ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகாலில் இது வரையும் நம்ம ஒரு பேசிக் திங்ஸாக ஞாபகம் வச்சுக்கோம்ல. பாஸ்வேர்ட் பேஸ்டு இருக்குது, கெர்பரோஸ் இருக்குது, LDAP லைட் வெயிட் டைரக்டரி ஆக்சஸ் ப்ரோட்டோகால் இருக்குது, ஓப்பன் ஆத்தரைசேஷன் இருக்குது, செக்யூரிட்டி அசர்ஷன் மார்க்அப் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ரேடியஸ் இருக்குது, ஃபாஸ்ட் ஐடென்டிட்டி ஆன்லைன் இருக்குது. இந்த ஒரு சர்டைன் திங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன்ஸில் நார்மலாக எப்போ எழுதுகிற மாதிரி யூசர் ஆத்தென்டிகேஷன் வெப்சைட் இருக்குது, நெட்வொர்க் ஆத்தென்டிகேஷன் ஆக்சஸ் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணுறோம், ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் IAMல, எண்டு பாயிண்ட்ல, டிவைஸ்ல, டிஜிட்டல் சிக்னேச்சர்ல யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சு எழுதிட்டோம். அந்த சைட் ஹெட்டிங்கை வச்சு அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாலுமே இந்த வேர்ட் கேட்டாலே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே எழுதிடலாம். ஓகேவா? மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் அவங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.